மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன தான் மருந்து கொடுத்தாலும் திரும்ப திரும்ப சளி பிடிச்சிட்டே இருக்கும். அதுக்கு மெயினான என்ன ரீசன் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட நோய் இம்யூனிட்டி பவர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் நம்ம எதனால் அந்த மாதிரி நோய் இம்யூனிட்டி பவர் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய ஜங்க் ஃபுட் மெயினாக இன்றைக்கி நிறையா பிஸ்கட்லேருந்து நிறையா நொறுக்கு தீனிகள், நிறைய பேக்கரி ஐட்டங்கள், நிறையா ப்ராசஸ் உணவு முறைகளை நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரெகுலராகவே கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் கொடுக்கறதுனால அடுத்த நாள் நோய் இம்யூனிட்டி பவர் குறையும்னா அப்படி குறையாது. நம்ம ரெகுலராகவே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நோய் இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோ நியூட்ரிஷன் தான். நியூட்ரிஷன்லாம் அந்தளவுக்கு கிடையாது. வெறும் கலோரிஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். வயிறு ஃபுல்லாகிடும். அவங்க மற்ற உணவுகள் நல்ல சத்தான உணவுகளை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட அது மினிமமாக தான் எடுத்துக்குவாங்க. அதுவும் இந்த ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக வேலை செய்ய விடாது. அதே இடத்துல இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ள நல்ல பாக்டீரியாவும் அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய கட் ஹெல்த்து நல்லாவே பாதிக்கும். ப்ளஸ் நிறையா ப்ராசஸ் உணவு முறைகளில் நிறைய அந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய அதிகப்படியான சுகராக இருக்கட்டும், அதிகப்படியான சால்ட்டாக இருக்கட்டும், அதிகப்படியான கொழுப்புகள் நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷனை தான் அதிகமாக ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ இது எல்லாமே நம்மளோட குழந்தைங்களுக்கு நிறையா இம்யூனிட்டி பவரை குறைக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். நல்ல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான உள்ள நிறைய ப்ரோட்டீன் உணவு முறைகள் எடுத்துக்கணும். நிறைய ஜிங்க்கு, நிறையா செலினியம், நிறையா என்ன சொல்கிறது, விட்டமின் ஏ ரிலேட்டடான உணவு முறைகள், விட்டமின் சி ரிலேட்டடான உணவு முறைகள், விட்டமின் டி, விட்டமின் இ ரிலேட்டடான உணவு முறைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போய் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அப்போது திரும்ப அவங்களுக்கு சளி பிடிச்சிட்ருக்குன்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸையும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. நம்ம இன்றைக்கி நிறையா குழந்தைங்களுக்கு குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நிறைய ஏற்படக்கூடிய நிறைய அந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி அதிகப்படியான இருமல் வந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஒரு டான்சிலைட்டிஸ் பிரச்சனை, இல்லை அடினைட்டிஸ் பிரச்சனை, இல்லை அதுக்கு அபால நீர்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ் பிரச்சனை, அதிகப்படியான தலைவலி, தலை குளிச்சா கூட தலைவலி, மழை பெஞ்சா கூட சீசன் மாறினோடனே தலைவலி வர்றது, தும்மல் வர்றது, காது வலி ஏற்படுறது, ஆஸ்மா கம்ப்ளைண்ட், சின்ன குழந்தைகளுக்கு இப்போ தான் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 2-3 வருஷமாக இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன் எடுத்திங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிட்ருக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுடைய இம்யூனிட்டி பவர் ரிலேட்டடான சத்துக்களையும் எடுத்து பாருங்கள். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கல, திரும்ப சளி பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சளி பிடிக்கிற தன்மைகள் கண்டிப்பாக மாறும்.